ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி டெய்லர்ஸ். போடக்கூடிய டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தான் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெட்டீரியல் என்னென்னு பார்க்கலாம். மெட்டீரியல் சுகர் பீட்ஸ், ரவுண்ட் ஷேப் ஸ்டோன், திலகம் ஷேப் ஸ்டோன், செயின் ஸ்டோன் ரெட் கலர், நம்பர் 3 ஆன்டிக் பீட்ஸ், நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ். ஸ்லீவோட அடிப்பகுதியில் நடுப்பகுதி இருக்கு இல்லையா, அதில் நம்ம ஒரு அரேஞ்சு மார்க் பண்ணிக்கலாம். அதுமாதிரி இங்கேயும் ஒரு அரேஞ்சு மார்க் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு வளைவாக கொண்டு வரலாம். இந்த மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வளைவு வந்து கரெக்ட் நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் லைன் வந்து ஜரி த்ரெட்டால் செயின் ஸ்டிச் போட போகிறோம். நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த லைனில் கரெக்டாக போடணும். செயினோட அளவு வந்து ஒன்று போல் இருக்கணும். பொறுமையாக நீட்டாக போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். நம்ம ஆரி நீடியில் போட்ட மாதிரியே இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்து ஜரி த்ரெட்டால் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். இன்னொரு லைன் போட்டுக்கலாம். செயின் போட்டுக்கொள்ளே அதை ஒட்டியே போடணும். நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட்டுட்டு சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் வந்து லைட்டாக போட்டால் போதும். நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுட்டு நம்பர் 3 ஆன்டிக் பீட்ஸ் ஒரு சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். சுகர் பீட்ஸை ஒட்டி நீடில் எடுக்கணும். நம்ம பீட்ஸ்லாம் போட்டோம் இல்லையா, போட்டுட்டு இதில் வந்து ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுலேயே நம்ம வந்து ஒரு வளைவு போட்டுக்கலாம். நேராக இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ இங்கே என்ன போட்டிருக்கோமோ அதே மாதிரி இதுலேயும் போட்டுக்கலாம். நாங்கள் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதிலேருந்து ஒரு 5 இன்ச்சு தள்ளி ஒரு வளைவு போட்டுக்கலாம். நான் ஒரு மூடி மாதிரி எடுத்திருக்கேன். சர்க்கிள் தேவை நம்மளுக்கு, அதுக்கு வந்து நான் ஒரு மூடி மாதிரி எடுத்திருக்கேன். ஆஃப் சர்க்கிள் மாதிரி போடணும். ஸ்லீவோட உயரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அடிப்பகுதியிலேருந்து ஒரு 5 இன்ச்சு தள்ளி. இப்போ நம்ம இதிலேருந்து வளைவு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து 1 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட உயரம் எந்த அளவுக்கு, இந்த வளைவு வரைக்கும், ஸ்லீவோட உயரம் இல்லை, இந்த வளைவு வரைக்கும் நம்ம வந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணணும். இப்போ நம்ம வந்து இங்கே 2 சைடுமே போட்டோம். இதுலேயும் நான் போட்டிருக்கேன். இதில் வந்து 1 சைடு மட்டும் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதிலேருந்து ஒரு 3/4 இன்ச்சு தள்ளி நம்ம வந்து திரும்ப வந்து நம்பர் 3 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்று போட்டுக்கலாம். இதே மாதிரி லைன் தான். நம்பர் 3 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்று. ஃபுல்லும் எடுத்துகிட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு எடுத்துகிட்டு லைட்டாக ஃபேப்ரிக்கில் போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்பர் 3 ஆன்டிக் பீட்ஸும் சுகர் பீட்ஸும் போட்டோம் இல்லையா, போட்டுட்டு அடிப்பகுதியில் வந்து நம்ம வந்து ஐ ஷேப் ஸ்டோனும் திலகம் ஷேப் ஸ்டோனும் போட்டுக்கலாம். அப்புறம் இதில் ஒரு திலகம் ஷேப் ஸ்டோன். இந்த ஸ்டோனை சுற்றிலும் நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம்.
ஃபேப்ரிக் க்ளூ போட்டுட்டு ட்ரை ஆனதுக்கப்புறமா கண்டிப்பாக சைடு ஸ்டிச் போடணும். பிங்க் கலர் ஸ்டோன் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் மட்டும் நம்ம போட போகிறோம். நம்ம வந்து இங்கே 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, லைன் மார்க் பண்ணியிருக்கோம். அதில் வந்து நம்ம சக்கரை போட்டுக்கலாம். கரெக்டாக அந்த லைன்லேயே வராத மாதிரி போடணும். 2 ஸ்டிச்சு போட்டால் போதும். போட்டுட்டு நம்ம இதில் வந்து பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ் அண்ட் சுகர் பீட்ஸு இந்த மாதிரி மாற்றி மாற்றி போடணும். சுகர் பீட்ஸும் ஆன்டிக் பீட்ஸும் மாற்றி மாற்றி போடணும். போட்டுவிட்டு அதுக்கப்புறம் இங்கே லைன் இருக்கு பாருங்கள், இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸும் சுகர் பீட்ஸும் மாற்றி மாற்றி எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த லைன்லேயே நம்ம வந்து போடணும். இது மாதிரி போட்டோம் இல்லையா, போட்டுட்டு 2 பீட்ஸ்க்கு இடையில நம்ம சைடு ஸ்டிச் போட்டுடலாம். போட்டுட்டு இதில் வந்து நம்ம வந்து ரெட் கலர் ஜெர்கான் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஸ்டோன் வந்து இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, இதுக்கு நேராக நம்ம இங்கே போடாமல் கொஞ்சம் மேலே தள்ளி போட்டிருக்கேன். திரும்பவும் நம்ம வந்து இங்கே சுகர் பீட்ஸு நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ் இங்கே எப்படி போட்டோம் அதே மாதிரி போட்டுக்கலாம். இதுலேயும் இப்போ இந்த லைன்லலாம் நம்ம போட்டோம். இப்போ மேலே வந்து நம்ம ரெட் கலர் செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். செயின் ஸ்டோன் போட்டுட்டு இதுவும் நம்ம வந்து சைடு ஸ்டிச் போடணும். இந்த லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேல் பக்கமும் நம்ம போட்டுக்கலாம். இங்கே வந்து சக்கரை போட்டு நம்ம ஸ்டோன் போட்டுக்கலாம். இதில் நம்ம ஃபேப்ரிக் க்ளூ போட்டிருக்கேன். போட்டுட்டு நம்ம ஸ்டோன் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ வந்து கொஞ்சம் நிறையவே வைக்கலாம், ஏன்னா ஸ்டோன் அப்போ தான் உங்களுக்கு கீழே விழாமல் இருக்கும். இங்கே பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுலேருந்து நான் வந்து ஒரு 1.5 இன்ச்சு தள்ளி திரும்பவும் நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸும் சுகர் பீட்ஸும் போட்டிருக்கேன். போட்டுட்டு அப்புறம் இதில் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். இதில் ஒரு 20 பீட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு நீடில் வந்து நம்ம உள்பக்கம் போட்டுக்கலாம். போட்டுட்டு 3 பீட்ஸ் இடையில ஒரு சைடு ஸ்டிச்சு. போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு திலகம் ஷேப் ஸ்டோன் போட்டுக்கலாம். இதில் ஸ்டோன் போட்டிருக்கோம் இல்லையா, அதை சுற்றிலும் நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். இது ஸ்டோன் போட்டு கொஞ்சம் கீழே தள்ளி நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். இந்த பீட்ஸை சுற்றிலும் சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். லெவன் பீட்ஸ் எடுத்திருக்கேன், கரெக்டாக இருக்கும். போட்டுட்டு இந்த ஸ்டோனை ஒட்டிலும் திரும்ப நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்று. திரும்ப சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம்.
பீட்ஸ் போட்டுட்டு 2 பீட்ஸ் கடையில் சைடு ஸ்டிச் போடணும். அப்புறம் இதில் ஒரு திலகம் ஷேப் ஸ்டோன். இங்கே போட்டிருக்கலையே அதே மெத்தட் தான். இது ஃபுல்லுமே இதே மெத்தடில் தான் வரும். ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டோம் பாருங்கள். ஸ்டோன் பீட்ஸ்லாம் போட்டோன்னா ரொம்பவே கிராண்ட் லுக்கில் இருக்குது. ரொம்ப ஈஸியான டிசைன் கூட. உங்களுக்கு செலவும் ரொம்ப கம்மியாக தான் ஆகும். வெறும் பீட்ஸும் நம்ம வந்து ஸ்டோன் மட்டும் தான் போட்டிருக்கோம். ரொம்ப ஈஸி அண்ட் கிராண்ட் லுக்கில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.